வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுகிற பழங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நமது உடலை கச்சிதமாக வைத்து கொள்வதற்கு ஊட்டச்சத்துக்கள், நார்ச்சத்துக்கள், விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் போன்ற சத்துக்கள் அடங்கிய உணவுகளை நம்ம கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும். அப்படி பார்த்தோம்னா பல வகைகளை அதிகளவு எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது. குறிப்பாக இந்த பழம் வகைகளில் உடல் எடையை குறைக்க உதவும் பழம் வகைகளும் இருக்குது. அதுவே ஆரோக்கியமான முறையில் நமது உடல் எடையை குறைக்க சில பழம் வகைகளை இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதில் முதலாவது பழம் என்னன்னு பார்த்தோம்னா கிரேப் ஃப்ரூட். இது தாகம் தணிக்கக்கூடிய பழம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அறிஞ்சது தான். இது எடை இழப்புக்கும் பெரிதாக உதவக்கூடும். இதில் வைட்டமின் சி மற்றும் உணவு நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிரேப் ஃப்ரூட் சாப்பிட்டவங்க உடல் எடை குறைய மருந்து எடுத்தவங்களை காட்டிலும் உடல் எடை இழப்பை உறுதி செய்ததாக கண்டறியப்பட்டிருக்கு. இந்த பழம் இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கிறதாகவும் கண்டறியப்பட்டிருக்கு. இந்த கிரேப் ஃப்ரூட் காலை உணவுக்கு முன்பாதி பழமும் மதிய உணவுக்கு முன் பாதி பழமும் சாறாக்கி குடிக்கலாம். அடுத்ததான் தர்பூசணி. தர்பூசணியில் வைட்டமின் சி, தாதுக்கள், லைகோபின் மற்றும் தண்ணீரின் சிறந்த மூலமும் கூட. ஆய்வு ஒன்றில் 2 கப் தர்பூசணி எடுத்துக்கொள்வது மனநிறைவை அதிகரிக்க செய்யும். இது உடல் எடை, BMI மற்றும் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கும். தர்பூசணியில் உள்ள லைகோபின் உயர் இரத்த சர்க்கரையை குறைக்க உதவும். தினசரி 1 கப் தர்பூசணி எடுத்துக்கொள்வது நல்லது. இதை மதிய உணவின் போது 1 மணி நேரத்துக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததான் எலும்பிச்சைப்பழம். எலும்பிச்சைப்பழம் வைட்டமின் சி நிறைஞ்சது. இது சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றமாக செயல்படுது. எலும்பிச்சை சாறு உடல்ல கொழுப்பை ஆக்சிஜனேற்ற அதிகரிப்பதன் மூலமா உடல்ல கொழுப்பு சேர்வதை குறைக்குது. தொடர்ந்து 11 நாள் எலும்பிச்சை சாறு எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் எடை, BMI, இடுப்பு சுற்றளவு, இன்சுலின் எதிர்ப்பு, உடல் கொழுப்பு சதவீதம் போன்றவற்றை குறைக்க முடியும். எலுமிச்சை மற்றும் தென் ரெண்டும் சேர்ந்து எடுக்கப்பட்ட போது இது ட்ரைக்ளிசரோட அளவை குறைக்குது. எலும்பிச்சையோட சீரகம் சேர்த்து 2 வாரங்களுக்கு எடுக்கும்போது உடல் எடை, கொழுப்பு போன்றவற்றில் நன்மை விளைவை காட்டும். தினசரி எலும்பிச்சை சாரோட 1 ஸ்பூன் தேன் கலந்து வெதுவெதுப்பான நீரை காலையில் தவறாமல் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததா ஆப்பிள். ஆப்பிளில் பீட்டா கரோட்டின், நீர், நார்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு. தினசரி 1 ஆப்பிள் அல்லது ஆப்பிள் பழச்சாறு எடுத்துக்கொள்வதன் மூலம் எடை இழப்பை கண்டிப்பாக பண்ண முடியும். ஆப்பிளை எடுத்துக்கொள்பவர்கள் BMI குறைவாக இருப்பதாகவும், ஆப்பிளை எடுத்துக்கொள்ளாதவர்கள் இவர்களை காட்டிலும் 30% உடல் பருமனா இருப்பதும் ஆய்வுல தெரிய வந்திருக்கு. ஆப்பிள்ல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆக்சிஜனேற்ற சேதத்தை குறைக்க உதவுது. இது இதய நோய்களின் அபாயத்தை குறைக்குது. நாள் ஒன்றுக்கு 1 ஆப்பிள் முழுசா எடுத்துக்கொள்வதன் மூலம் எடை இழப்பை பெறலாம். இதை காலை உணவு அல்லது மதிய உணவுக்கு முன் சாப்பிடலாம். அடுத்ததா மாதுளப்பழம். மாதுளை உடல் பருமன் எதிர்ப்பு ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு. மாதுளை இருக்கும் அந்தோசைன்கள் டானின்கள், பாலிபினால்கள் மற்றும் பிளவனாய்டுகள் கொழுப்பை குறைப்பதற்கான சரியான தீர்வா அமையும். கிரீன் தேயிலையை விட மாதுளை சாற்றின் ஆக்சிஜனேற்ற திறன் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. தினமும் 1/2 கப் மாதுளை எடுத்துக்கொள்வது நல்லது. மாதுளை கொண்ட சாலட்கள் கூட சேர்க்கலாம். இதை பழசாராக்கியும் நம்ம சாப்பிடலாம். அடுத்ததா வாழைப்பழம். வாழைப்பழங்கள் ஆற்றல் வழங்கக்கூடியது. இது நார்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றோட பலமான மூலம். உணவுக்கு பிறகு இன்சுலின் அளவை குறைக்கும். கொழுப்பு ஆக்சிஜனேற்றம், குறைந்த கொழுப்பு சேமிப்பு மற்றும் உடல் எடையை பாதுகாக்கும். டைப் 2 நீரிழிவு நோயாளிகளுக்கு வாழைப்பழத்தின் ஸ்டார்ச் இன்சுலின் அளவை குறைக்க உதவுது. வாழைப்பழத்தை ஸ்மூத்தியாவோ அப்படி இல்லைன்னா ஓட்மேலோட சேர்த்து சாப்பிடலாம். உடற்பயிற்சி செய்யும் போது 45 நிமிடங்களுக்கு முன்பு ஆற்றலுடன் வைத்திருக்க 1 வாழைப்பழத்தோட நம்ம சாப்பிடலாம் கண்டிப்பா. அடுத்தது அன்னாசி பழம். அன்னாசி பழத்துல வைட்டமின், தாது, உணவு நார்ச்சத்து மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்கள் நிறைஞ்சிருக்கு. செரிமானத்தை மேம்படுத்தவும் கொழுப்பு முறைவை தூண்டவும் தினமும் 1 கப் அன்னாசி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். விரைவான எடை இழப்புக்கு அன்னாசி உதவும். இந்த பழங்களை உணவோட ஒரு பகுதியா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததா ஆரஞ்சு. ஆரஞ்சு குறைந்த கலோரி உணவுகளோட எடையை நிர்வகிக்க இது உதவும். ஆரஞ்சு பழச்சாறு வெளியில வாங்கி குடிப்பது நன்மை தரக்கூடியதல்ல. இது எடை இழப்பை ஊக்குவிக்காது. ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் எடை, உடல் கொழுப்பு, இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் LDL கொழுப்பு ஆகியவற்றை குறைக்க செய்யும். தினமும் 1 முழு பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் எடையை ஆரோக்கியமா குறைக்க செய்யலாம். அடுத்ததா ஸ்ட்ராபெரி.
ஸ்ட்ராபெரி பழங்களை வந்து ஆன்டாக்சிடன்ட்கள் நிறைஞ்சிருக்கு. இவை வந்து நச்சுக்கள் நீக்கக்கூடியவை. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து ஸ்ட்ராபெரியில் உள்ள ஆந்தோசைன்கள் வந்து குளுக்கோஸ் அதிகரிப்பை மேம்படுத்த செய்யும். இன்சுலின் உடனனையும் அதிகரிக்க செய்யும். இரத்த சர்க்கரை அளவை குறைக்க ஸ்ட்ராபெரி வந்து பெரிதும் உதவும். ஸ்ட்ராபெரி எடுத்துக்கொள்வதன் மூலமா இதய நோய், டைப் 2 நீரிழிவு, உடல் பருமன் மற்றும் நரம்பு பிரச்சனை உண்டாவதை நம்ம தடுக்கலாம். அடுத்ததா கிவி பழம். கிவி வந்து ட்ரை கிளிசரைடுகளை குறைக்கவும் நல்ல கொழுப்போட அளவை அதிகரிக்கவும் செய்யுது. இது வந்து இன்சுலின் எதிர்ப்பு குறைக்கவும் உதவும். கொழுப்பு செல்கள் அளவை குறைக்கவும் இந்த கிவி பழம் வந்து உதவுது. கிவி பழத்துலையும் வைட்டமின் சி இருக்கு. இது வந்து உடல்ல இருக்கும் நச்சுக்களை குறைக்க செய்யுது. பழத்துல இருக்க நார்ச்சத்து வந்து சரியான செரிமானத்துக்கு உதவுது. வாரத்துக்கு ஒரு கிவி பழத்தை எடுத்துக்கொள்றதன் மூலம் உடல் எடை இழப்பு சாத்தியமாகும். பழங்கள் வந்து உடல் எடை இழப்பை ஆரோக்கியமா ஊக்குவிக்க பெரிதும் உதவும். இது போல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.